கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17 இப்படியாக சொல்கிறது: தேவ பிள்ளையே, என்றைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு முழு மனதுடன் முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ தீர்மானம் எடுத்துவிட்டாயோ, அன்றைக்கே ஆவிக்குரிய வெளியேற பெற்ற பொக்கிஷமாகிய தமது விசுவாசத்தை உன் இருதயத்திலே கர்த்தர் தந்துவிட்டார். உனக்குள் நித்திய ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைக்கும்படியாக உலகத் தோட்டத்துக்கு முன்பே அவர் உன்னை முன்குறித்தும் விட்டார். இன்றைக்கு நீ பிழைத்திருக்கிறாய் என்பதை நீ அறிந்து இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். உனக்குள் தேவனுடைய விசுவாசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து போகவே கூடாது. விசுவாசமாக இருந்தால் நிச்சயமாகவே பிழைப்பு உண்டு. நீதிமான் ஒருவேளை பிழைப்பான் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் கட்டாயமாக பிழைப்பான் என்று உறுதியாய் சொல்கிறது. வேதத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று 4 இடங்களிலே வாசிக்கிறோம். அது இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது: ஆதியாகமம் 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்ன கர்த்தர் தாமே, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று யோவானிலே வாசிக்கிறோம் 14:19 உறுதியாக வாக்கும் பண்ணியிருக்கிறார். ஆம், உண்மையாகவே தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நீ பிழைப்பாய், உன் சந்ததி பிழைக்கும் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏதோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காகவோ அல்லது புத்துணர்வை தருவதற்காகவோ மாத்திரமல்ல. அவைகள் உன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களையும் விடுதலையும் கொண்டு வருகிறது. மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையின் நித்தியத்திற்கு நேராக அது கொண்டு போகிறது. அது உன் வாழ்க்கையின் தேவையான எல்லாவற்றையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அது உன்னுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் செய்கிறது. உன் விசுவாசத்தின் அடிப்படையில் சிருஷ்டிக்கிற வல்லமை கொண்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலக மனிதர்கள் நாளைக்கு என்று சொல்லி சில காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். வருங்காலம் எப்படி இருக்குமோ, நானும் என் குடும்பம் எப்படி பிழைப்போம் என்று கவலைப்படுகிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்பது அவர்களுடைய பிரச்சனை. அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இதுவே போராட்டங்களாக, பிரச்சனைகளாக, மன உளைச்சல்களாக அவர்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் அருள்நாதர் இயேசு சொல்கிறார்: விதைக்காத ஆகாயத்து பறவைகளை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்காத மிருக ஜீவன்களை உங்கள் பிதா பிழைப்பட்டும் பொழுது அவைகளை பார்க்க விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் பராமரிக்க மாட்டாரா? அப்படியானால் உணவு, உடை, இருப்பிடம், வருமானம் இவைகளை பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு அதிகமாக தேவை விசுவாசமே. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் நேர்த்தியாய் குறைவின்றி நடத்துவார் என்ற விசுவாசம் உன் வாயின் அறிக்கையிலே காணப்பட வேண்டும். உன் வாயின் அறிக்கையில் தான் இருக்கிறது. என்னை ஐஸ்வர்யனாக்கவே என் இயேசு தரித்திரரானார், என் நோய்களை குணமாக்கவே அவருடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றவே அவர் துக்கம் நிறைந்து பாடுபட்டு அந்த பாடுகளை அனுபவித்தார் என்று திரும்ப வாயினால் அறிக்கை செய்து விசுவாசிக்கிற நீ ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் பதறிப்போகவே மாட்டாய். உன் வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை திரும்ப அறிக்கை செய்வாய் என்று சொல்ல ஒரு நாள் நீ பதறி போக மாட்டாய். காரணம், உன் விசுவாச வாழ்க்கையானது விசுவாசி துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். பாதாளத்தின் பிசாசின் ஆவிகளை தன் காலின் கீழாக வைத்தார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனைத்தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே
உன் குடும்பம், உன் வாழ்க்கை இவைகளை கட்டி எழுப்ப கர்த்தர் ஒருவர் உண்டு. நீ ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்டவர். உன் வாழ்க்கையாகிய கட்டிடம், குடும்பமாகிய சுவர் ஒரு நாளும் தாக்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பார். உலக நன்மைகளெல்லாம் உன்னை தேடி உன் காடில் வந்துவிடும். நிச்சயமாக உன் வாழ்க்கையின் லட்சியத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வெற்றிகரமாக பிடித்து விடுவாய். கர்த்தரே உங்களை தைரியமாக நடத்துவார். எப்பொழுது நாம் விசுவாச அறிக்கைகளை செய்யும் பொழுது, இந்த வாழ்க்கையிலே நம்மை தேவன் எதற்கென்று தெரிந்து கொண்டாரோ, எதற்கென்று நாம் பிடிக்கப்பட்டோமோ அவை தொடர்ந்து ஓடும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் விசுவாசமுள்ள ஒரு நீதிமானாக நாம் செயல்படுவோம். அந்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெயமாய் ஜீவிக்க நம்மை நாமே விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.